Hi, hello, welcome and welcome to Cricket Challenges Tamil channel. In this video, RCB ல லேட்டஸ்ட் ஆனத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் வேற லெவல்ல ஆல்ரவுண்டரா கலக்கி இருக்கிற நம்மளுடைய ஜாக்கப் பெத்தால். ஸோ ஜாக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் இப்போ பிபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய மெய்டேன் ஆஃப் செஞ்சுரி அப்படிங்கிறத பதிவு பண்ணி மெய்டேன் செஞ்சுரியும் வந்து அடிக்கிற சுச்சுவேஷன்ல இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் வந்துட்டு ஆயிட்டாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். 13 ரன் ஷாட் அவருடைய ஃபர்ஸ்ட் பிபிஎல் செஞ்சுரி. பட் ஆனால் வந்துட்டு மிச்சி ஓவன் அப்படிங்கிற பிளேயர் அவர் ரன் அவுட் பண்ணிட்டாரு. நேற்று வந்துட்டு மெல்பர்ன் ரெனகேட்ஸ் வர்சஸ் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்பர்ன் ரெனகேட்ஸோட டாப் ஆர்டர் மொத்தமாக சரியும். ஸோ அந்த டைமில் ஸ்டெடியாக வந்துட்டு நம்மளுடைய ஜாக்கப் பெத்தால் மிடில் ஆர்டர் உள்ள வந்துட்டு 87 ரன் அப்படிங்கிறத வேற லெவலில் சாலிடாக வந்து அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செஞ்சுரிக்கு 13 ரன் தான் அடிக்கணும் கடைசி ஓவர் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில். ஸோ ரன் அவுட் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு அவருடைய செஞ்சுரியை மிஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவருடைய பேட்டிங்கில் மட்டுமே அவர் வந்துட்டு இருந்தாரா அப்படின்னா கிடையாது, பவுலிங்லேயும் வந்துட்டு 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் இந்த மேட்ச்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்கப் பெத்தாலா டிம் டேவிடா அப்படிங்கிற விஷயத்துக்கும் இங்க வந்துட்டு ஒரு விஷயம் வந்திருந்தது. ஜாக்கப் பெத்தால் நேற்று 87 ரன் அடிச்சு 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் டிம் டேவிட் நேற்று மேட்ச்ல ஓவர் போட்டிருந்தாரு. இந்த பிபிஎல்ல இப்பதான் வந்துட்டு இந்த சீசன்ல டிம் டேவிட் நேற்று ஓவர் போட்டிருந்தாரு. டிம் டேவிட் ஒரு ஆல்ரவுண்டர், அவருக்கும் வந்துட்டு ஓவர் போடக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஸோ அது நேற்று வந்துட்டு நமக்கு ப்ரூவ் ஆச்சு. ரெண்டு பேருமே எட்ஜ் டு எட்ஜில் இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் பிபிஎல்ல டிம் டேவிட் 191 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு, ஜாக்கப் பெத்தால் 195 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதிக சிக்ஸ் அடிச்ச வீரர்கள் பட்டியலில் மேக்ஸ்வெலுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பொசிஷனில் 15 சிக்ஸரோட டிம் டேவிட் இருக்கிறாரு. ரெண்டு பேருமே ஓவரும் போடுறாங்க. ஸோ இந்த பிபிஎல் சீசன் முடியும் போது கண்டிப்பாக ஆர்சிபியோட பிளேயிங் 11 டிசைட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிங்கப்பூர் சித்தப்பாவா இல்லை நம்மளுடைய ஜாக்கப் பெத்தாலா? யாரை வந்துட்டு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்டேட் ஐபிஎல் 2025 ஒரு புதிய டெஸ்ட் நம்மளுடைய ஆர்சிபிக்கு. இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஜுரி ப்ளோ அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. ஸோ ஐபிஎல் 2025 பார்ட்டிசிபேஷனும் டவுட்ஸில் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, சப்போஸ் அவர் வரலன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். ஸோ இப்போ என்ன விஷயம் ரிவீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு நவீன் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் நமக்கு தெரியும். ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜியில் ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட மேட்சஸ்லாம் வரும்போது மேங்கோஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்சிபியை வம்புழுக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நவீன் உல் ஹக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் சைடில் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு விராட் கோலிட்ட சாரி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சமாதானமாக போயிட்டாங்க. இப்போ அந்த நவீன் உல் ஹக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்மளுடைய ஆர்சிபி டீமுக்காக ஐபிஎல் 2025 விளையாட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சோர்சஸை வந்துட்டு என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஜஸ்ட் சோர்சஸ் தான். அதாவது வந்து ஜாஸ் ஹேசல்வுட் வந்துட்டு விளையாடலை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம போவோம். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்மளால் நவீன் உல் ஹக்கை கூட சூஸ் பண்ண முடியும். பட் இது நடந்தது அப்படின்னா ஒரு வெறித்தனமான விஷயமா இருக்கும் அப்படின்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாஸ் ஹேசல்வுட்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நவீன் உல் ஹக் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், விராட் கோலி இப்போ வந்து டெல்லி டீமுக்காக ரஞ்சி டிராஃபி ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. பட் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரஞ்சி டிராஃபியோட ப்ராபபிள் டெல்லி ஸ்குவாடில் விராட் கோலியோட பேரும் இருக்குது, ரிஷப் பண்டோட பேரும் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே டெல்லி டீமுக்காக வந்துட்டு ரஞ்சி டிராஃபி இந்த தடவை ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஞ்சி டிராஃபி Jan 23 ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. சுப்மன் கில்லோட நேமு, ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸோட நேம் இருக்குது. எஸ்எஸ் ஜெய்ஷ்வாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவைலபிளாக இருக்கிறங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா ஸோ நம்ம இங்கிலாந்து T20 சீரியஸ் வந்துட்டு ஆரம்பித்த அடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இங்கிலாண்டோட அந்த T20 சீரியஸில் இருக்கிறவங்களால போய் ரஞ்சி விளாட முடியாது. அப்புறம் எப்படி எஸ்எஸ் ஜெய்ஷ்வால்லாம் போய் விளாடுவாங்க? ஸோ இது சும்மா நம்மளை வந்துட்டு ஒரு ஸ்டண்ட்டுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. பட் ஆனால் இங்கே விராட் கோலி மேலே என்ன பிரச்சனைனா 23 ரஞ்சி டிராஃபி ஆரம்பிக்கிறதுனால விராட் கோலியோட நேமும் டெல்லியோட ப்ராபபிள் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால ஸோ இப்போ அவர் வந்து T20 இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கும் இங்கிலாண்டோட T20 சீரியஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ சப்போஸ் வேற ஏதாவது ரீசன் சொல்லி கோலி வந்துட்டு ரஞ்சி டிராஃபியோட அந்த ஒரு ப்ராபபிள் மேட்சஸை அவாய்ட் பண்ணாரு அப்படின்னா ஸோ அது கண்டிப்பாக அவருக்கு ப்ராப்ளமாக வரும் அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் சஜஸ்ட் ஆயிருக்கு. ஈவன் ஆகாஷ் சோப்ராவும் அதான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து விளாடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக விளாடணும், சும்மா நான் வந்து விளாடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்சனல் ரீசன்ஸ்னு விளாடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து விராட் கோலிக்கு எகென்ஸ்டாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் விராட் கோலி சைடில் இருந்து அவர் விளாடுறாரா அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இன்னும் கேதர் ஆகலை. பட் ஸ்குவாடில் நேம் இருக்கிறது உண்மைதான், செக் பண்ணி பார்த்தாச்சு. விராட் விளாடுவாராங்கிறது இனிமேல் தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைக்கு முடிஞ்ச விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.